தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். படுகொலை செய்யப்பட்ட கமேனி, தாக்குதல்களை தொடரும் ஈரான், மத்திய கிழக்கில் வெடிமுழக்கம். ஈரான் மீதான இஸ்ரேல் அமெரிக்க தாக்குதல், 133 பொதுமக்கள் பலி. ஈரானின் அடுத்த உச்ச தலைவர். ஈரானின் பதிலடி, இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட இழப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், மைத்திரி ரணிலுக்கு எதிராக விசாரணை. கட்டுநாயக்கவில் ரத்து செய்யப்பட்ட விமானங்கள். யாழ் மாவட்ட எரிபொருள் கையிருப்பு, மக்களை பீதியடைய வேண்டாம் என அறிவிப்பு. நள்ளிரவு முதல் அதிகரித்தது எரிபொருள் விலை. தொடர்பென விரிவான செய்திகள். உச்சத்தலைவர் அலி ஹமேனி கொல்லப்பட்டதை தொடர்ந்து மத்திய கிழக்கு முழுவதிலும் ஈரான் தனது தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி மத்திய கிழக்கு நாடுகளின் தலைநகரங்களிலும் முக்கிய நகரங்களிலும் வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக தகவல்கள் கூறுகின்றன. இஸ்ரேல் அமெரிக்க தளங்களையும் இலக்காக கொண்டு ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களின் 6வது அலையை ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை முன்னெடுத்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் தெற்கு இஸ்ரேல் பகுதிகளில் எச்சரிக்கை சைரன்கள் ஒலித்ததை அடுத்து ஈரானில் இருந்த ஏவுகணைகள் ஏவப்பட்டதை இஸ்ரேல் ராணுவம் கண்டறிந்ததாக கூறியுள்ளது. இதேவேளை துபாயில் காலை சுமார் 8:15 மணியளவில் 3 பெரிய வெடிப்பு சத்தங்களை கேட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்தோடு கத்தாரின் தோஹா நகரிலும் காலை 7:30 மணியளவில் பல வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பக்ரைன் உள்துறை அமைச்சு தங்கள் நாட்டில் எச்சரிக்கை சைரன்கள் ஒலித்ததாக அறிவித்துள்ளது. குடியிருப்பாளர்கள் அமைதியாக இருந்து அருகிலுள்ள பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஈராக்கின் எர்பில் விமான நிலைய பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டதாக புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. அங்கு கரும்புகை எழுந்ததாகவும் நகரில் கடுமையான வெடிப்புகள் கேட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஈரான் மீது நடத்தப்பட்ட அமெரிக்க ஆஸ்திரேலிய தாக்குதல்களில் குறைந்தது 133 ஈரானிய பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் 200 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. வாஷிங்டனை தளமாக கொண்ட ஈரானிய மனித உரிமை குழுவான மனித உரிமைகள் ஆர்வலர் செய்தி நிறுவனம் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளது. இந்த தகவல்கள் ஓர் ஆரம்பகட்ட அறிக்கையை அடிப்படையாக கொண்டவையாகும் என குறிப்பிடப்படுகிறது. 18 மாகாணங்களில் சுமார் 58 தாக்குதல்கள் பதிவாகியுள்ளன என்றும் இதில் தலைநகர் தெஹ்ரானிலேயே அதிகளவான சம்பவங்கள் பதிவாகியுள்ளன என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ராணுவ உயிரிழப்புகள், உட்கட்டமைப்பு மற்றும் கல்வி நிலையங்களுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்கள் மற்றும் கடுமையான இணைய துண்டிப்புகள் குறித்தும் அந்த அமைப்பு மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை ஈரான் மீது அமெரிக்க இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் ஈரானின் உச்ச தலைவர் அலி ஹமேனி உள்ளிட்ட 40 அதிகாரிகள் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானின் உச்ச தலைவர் ஐதுல்லா அலி ஹமேனி அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் இணைந்து மேற்கொண்ட தாக்குதலில் உயிரிழந்ததாக ஈரானிய அரசு ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. இந்த நிலையில் கமேனிக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட வாரிசு எவரும் இல்லாத நிலையில் அடுத்த உச்ச தலைவர் யார் என்பது தொடர்பில் பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானின் புதிய தலைவரை தேர்வு செய்யும் பொறுப்பு 88 சிரேஷ்ட மத தலைவர்களை கொண்ட நிபுணர்கள் சபை எனப்படும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பிற்கு உள்ளதாக தெரிய வருகிறது. இதன்படி மேற்குறித்த பதவிக்கு சாத்தியமான போட்டியாளர்களாக 5 பெயர்கள் வெளியாகியுள்ளன. மொஜ்தபா கமேனி, அலிரீசா ஆராஃபி, முகமது மெஹ்தி மிர்வாகேரி, ஹசன் ஹொமேனி, ஹஷிம் ஹொசைனி புஷக்ரி ஆகியோரின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் ஈரானின் அரசியல் மற்றும் மத அமைப்புகளில் முக்கிய பங்கு வகிக்கும் நிபுணர்கள் சபை அடுத்த உச்ச தலைவரை தேர்வு செய்யும் வரை அதிகார அமைப்பில் நிச்சயமற்ற நிலை தொடரலாம் என தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தியமைக்கு பதிலடியாக ஈரானும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இஸ்ரேல் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள் மீது இந்த ஏவுகணை தாக்குதல் நடத்தப்படுகிறது. இதன்படி டெல் அவிவில் ஈரானிய ஏவுகணை தாக்குதலால் சுமார் 20 பேர் காயமடைந்ததாக தகவல்கள் தெரிவித்தன. அவர்களில் 40 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். 40 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆணையும் 30 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆணையும் 90 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணையும் லேசாக காயமடைந்த 17 பேரையும் மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்வதாக MDA ஆம்புலன்ஸ் சேவை தெரிவித்துள்ளது.
உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்ரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட பலருக்கு எதிராக விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு சட்டமா அதிபர் திணைக்களம் உத்தரவிட்டுள்ளது. இந்த தாக்குதல் குறித்து விசாரணைகளை மேற்கொண்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கைக்கு அமைய இவ்வாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு கடிதம் ஒன்றினூடாக இதற்கான பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபர் திணைக்களத்தின் உயரதிகாரி ஒருவர் ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்தார். அதற்கமைய ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை ஆய்வு செய்து தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள அனைத்து நாடுகளிலும் வான்வெளி மூடப்பட்டதால் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து மத்திய கிழக்கு நோக்கி புறப்படவிருந்த அனைத்து விமானங்களும் இன்று மாலை 5 மணி வரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இன்று காலை 6:15 மணி நிலவரப்படி கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வரவிருந்த 18 விமானங்களும் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து புறப்படவிருந்த 25 விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கட்டுநாயக்க விமான நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். மேலும் நேற்று கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து மத்திய கிழக்கு நோக்கி புறப்பட்ட 2 ஃபிட்ஸ் ஏர் மற்றும் ஏர் அரேபியா விமானங்களும் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு திரும்பின. இதற்கிடையில் மத்திய கிழக்கு அல்லது மத்திய கிழக்கு வழியாக பிற இடங்களுக்கு செல்லும் பயணிகள் தங்கள் விமான பிரதிநிதிகளை தொடர்பு கொள்ளுமாறு, அவர்களின் மின்னஞ்சல்கள் மற்றும் குறுஞ்செய்திகளுக்கு கவனம் செலுத்துமாறு அல்லது கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வருவதற்கு முன்பு விமான விவரங்களை புதுப்பிக்குமாறு கட்டுநாயக்க விமான நிலைய பொறுப்பதிகாரி கேட்டுக் கொண்டுள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு தேவையான பெட்ரோல் கையிருப்பில் உள்ளதால் மக்கள் பீதியடைய தேவையில்லை எனவும் செயற்கை தட்டுப்பாட்டை தவிர்க்குமாறும் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளார். மேலும் காங்கேசன் துறையில் உள்ள பெட்ரோல் களஞ்சியமானது வழமை போல் ஞாயிற்றுக்கிழமை மூடப்படுவதால் சகல எரிபொருள் நிலையங்களுக்கும் நாளை திங்கட்கிழமையிலிருந்து பெட்ரோல் விநியோகிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ராஜபக்ஷவுடன் இன்றைய தினம் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட போது நாட்டுக்கு தேவையான 1 மாதத்திற்கான பெட்ரோல் கையிருப்பில் இருப்பதாக தம்மிடம் தெரிவித்துள்ளார் என்பதை அரசாங்க அதிபர் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தியுள்ளார். மாதாந்திர விலை சூத்திரத்தின்படி இன்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலைகளை திருத்த இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் முடிவு செய்துள்ளது. அதன்படி 1 லிட்டர் லங்கா ஓட்டோ டீசலின் விலை ரூபாய் 4 அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை ரூபாய் 281. ரூபாய் 323 இருந்த 1 லிட்டர் சூப்பர் டீசலின் விலை 6 ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டு அதனுடைய புதிய விலை 329 உள்ளது. 92 ஒக்டேன் பெட்ரோல் லீட்டரின் விலை 1 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 293 ரூபாய். மண்ணெண்ணெய் மற்றும் 95 ஒக்டேன் பெட்ரோல் விலைகள் திருத்தப்படவில்லை என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. அதன்படி 1 லிட்டர் மண்ணெண்ணெயின் விலை ரூபாய் 182 மற்றும் 92 ஒக்டேன் பெட்ரோல் லீட்டரின் விலை ரூபாய் 340 தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டிற்குள் புகுந்து நபரொருவரை சுட முற்பட்ட இனம் தெரியாத துப்பாக்கிதாரி மீது அந்த வீட்டின் உரிமையாளர் நாற்காலி மற்றும் வெட்டுக்கத்தியால் தாக்குதல் நடத்தியுள்ளார். தாக்குதலுக்குள்ளான காயமடைந்தவர் குருநாகல் அலுவ பகுதியைச் சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது. இச்சம்பவம் குறித்து முறைப்பாட்டாளர் போலீசாரிடம் தெரிவிக்கையில், களுத்துறை ரஜவத்த பகுதியைச் சேர்ந்த பெத்தா என்பவர் தன்னிடம் பெற்ற 30,000 ரூபாய் கடனை திருப்பித் தருவதற்காக தனது வீட்டிற்கு வந்ததாகவும், அப்போது அவருடன் வந்த இனம் தெரியாத நபர் தம்மீது துப்பாக்கி சூடு நடத்த முற்பட்டதாகவும் குறிப்பிட்டார். அச்சமயத்தில் தனது வீட்டில் இருந்த நாற்காலி மற்றும் வாளால் அவரை தாக்கி விரட்டியடித்ததாக முறைப்பாட்டாளர் மேலும் தெரிவித்தார். தாக்குதலுக்குள்ளான அந்த நபரை போலீசார் கைது செய்த நிலையில் அவரிடமிருந்து ஒரு கைத்துப்பாக்கி மற்றும் 4 தோட்டாக்களையும் கைப்பற்றியுள்ளனர். குறித்த நபர் மேலதிக சிகிச்சைகளுக்காக நாகுடை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் தற்போது போலீஸ் பாதுகாப்பின் கீழ் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.